இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட தடைகள் விலகும். ரிஷபம், உங்களின் செல்வாக்கு உயரும் நாள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவமும் லாபமும் கிடைக்கும். நீண்ட நாள் பாக்கிகள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்து வழிபட சுபிட்சம் உண்டாகும். மிதுனம், தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரியங்களை சாதிப்பீர்கள். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். உறவினர்கள் மத்தியில் உங்களின் மதிப்பு உயரும். சுப செய்திகள் வரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லவும். கடகம், மனத்தெளிவு பிறக்கும் நாள். பிள்ளைகளின் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் நிலுவையில் இருந்த பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு அம்மனுக்கு மல்லிகைப்பூ சார்த்தி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம், சமூகத்தில் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமாகும். ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி ஆதித்ய ஹிருதயம் கேட்க நன்மைகள் பெருகும். கன்னி, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் குறைய வழி பிறக்கும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். துலாம், பாக்கிகள் பெருகும் நாள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தந்தையார் வழியில் நன்மைகள் நடக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாலட்சுமி தாயாரை வணங்கி வர செல்வ செழிப்பு உண்டாகும். விருச்சிகம், சவாலான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். பழைய நோய் பாதிப்புகள் நீங்கி தெம்பு பிறக்கும். வருமானம் உயரும் நாள். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர தைரியம் கூடும். தனுசு, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் தேவை. யாரிடமும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு சிவபெருமானை தியானித்து வர கஷ்டங்கள் குறையும். மகரம், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நண்பர்களுடன் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். மன நிறைவான நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட இன்னல்கள் தீரும். கும்பம், உங்களின் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகி வெற்றி காண்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு வரும். பழைய நண்பர்களால் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு காலபைரவரை வணங்கி வர பயம் நீங்கி துணிச்சல் பிறக்கும். மீனம், உங்களின் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் நல்ல முடிவு கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடும். சுப செய்திகளால் இல்லம் மகிழ்ச்சியடையும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.